ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் #forest vlogs. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஒர்க் சாரியை எப்படி கவுனாக கன்வெர்ட் பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் என்னோடய சேனல் இப்போ தான் நியூவாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் இந்த பிளாக் கலர் ஒர்க் சாரி தான் எடுத்திருக்கேன். இதை எப்படி கவுனாக கன்வெர்ட் பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த சாரியோட லென்த் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பார்ட் இல்லாமல் 6 மீட்டர்ஸ் இருந்தது. உள்ளே வர பார்ட்டில் இருந்து நான் கொஞ்சம் மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன், பிளெயின் ஃபேப்ரிக். அது நான் டாப் பார்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிறேன். இதோட லென்த் 80 சென்டிமீட்டர்ஸ் இருந்தது. மீதி இருக்க சாரியை என்ன பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். பல்லு பார்ட்டில் ஒர்க் இருக்கும் இல்லையா, அது வரைக்கும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்து அது ஷாலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது சாரியோட ஃப்ரண்ட் சைடில் வரும் பார்த்துருக்கீங்களா, டிசைன் ஆர்ம் ஹோல் கிட்ட வரைக்கும், அதுதான். ஸோ அந்த பிளேஸ்லேருந்து நம்ம கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை தான் நம்ம ஷாலாக யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஷாலுக்கான ஃபேப்ரிக் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ரிமைனிங் ஃபேப்ரிக் நம்ம கவுன் பார்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு சென்டராக கட் பண்ணி எடுத்துருங்க. 2 பீஸ் வரணும் நமக்கு. இந்த கவுன் நான் ப்ளீட்ஸ் வச்சு தான் மேக் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் 2 பார்ட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு ஒரு சிங்கிள் பீஸோட லென்த் எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 56 இன்ச்சஸ் வந்தது. உங்களோட சாரீ எந்த அளவுக்கு லென்த் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ டாப் பார்ட்டுக்கான கட்டிங் பண்ணிடலாம். நான் லைனிங் பீஸ் வச்சு கட் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி ஒரு ஃபோல்டு பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அகைன் இன்னொரு ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு 2 பீஸ் வேணும். அதனால ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேர்த்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கவுனோட டாப் பார்ட் லென்த் பார்த்தீங்கன்னா நான் 15 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். இன்கேஸ் சைஸ் மாறிச்சுன்னா கூட யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் நான் மார்க் பண்ணி கட் பண்ண போகிறேன். நீங்கள் எல் சைஸில் இருப்பீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் இதே ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ எக்ஸல் சைஸில் இருக்கவங்க இந்த ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி தான் நான் மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம மார்க் பண்ணது நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங் அப்படியே மேலே வச்சு அப்படியே தான் நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஃபிட்டிங் நான் யூஸ் பண்ண மாட்டேன். நான் கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுறேன். உள்ளே ஃபேப்ரிக் நிறையவே இருக்கும். லைனிங் 3 மீட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். 1 மீட்டர் டாப் பார்ட்டுக்கும் 2 மீட்டர்ஸ் கவுன் பார்ட்டுக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். கவுன் பார்ட்டுக்கு 2 மீட்டர்ஸ் லைனிங்கை நம்ம 4 ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கலாம். 4 ஃபோல்டுனா ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, அகெயின் திரும்ப இன்னொரு வாட்டி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, அதுதான் 4 ஃபோல்ட். இப்போ லைனிங் டாப் பார்ட் இதுக்கு மேலே வச்சுட்டு அதில் 1 இன்ச் மட்டும் நான் எக்ஸ்ட்ரா வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் எந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் பார்ட்டுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. நான் ஸ்லீவ்ஸ்க்கு லைனிங் யூஸ் பண்ணல. இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். மெயின் ஃபேப்ரிக் அண்ட் லைனிங் ஃபேப்ரிக் வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் கொடுத்துட்டு திருப்பிட்டீங்க அப்படின்னா மெயின் ஃபேப்ரிக் ரைட் பார்ட் முன்னாடி வந்துடும். திருப்பிட்டு அகெயின் நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நெக் பார்ட் கம்ப்ளீட் ஆகிடும். நெக் பார்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம சிங்கிள் டாட்கான ஸ்டிச்சஸ்மே நம்ம போட்டு எடுத்துக்கணும். டாப் பார்ட்டுக்கு நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ கவுன் பார்ட்டில் நம்ம ப்ளீட்ஸ் எடுத்து ரெடியாக வச்சுருக்கோம். இது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ளீட்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சின்ன ப்ளீட்ஸ் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க, இல்லை பெரிய சைஸ் ப்ளீட்ஸ் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் மீடியம் சைஸில் தான் எடுத்திருக்கேன். மெயின் ஃபேப்ரிக் லைனிங் ஃபேப்ரிக்கோட ஈக்குவல் சைஸில் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்து ப்ளீட்ஸ் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. பின் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் அது மூவ் ஆகாமல் இருக்கும். இப்போ இதை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. பின்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு டாப் பார்ட்டோடு இதை எப்படி அட்டாச் பண்ணலான்னு பார்க்கலாம். டாப் பார்ட்டோட ராங் சைடு உங்களை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும்.
அந்த மாதிரி வச்சு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பினோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஃப்ரண்ட் சைட் பார்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பேக் சைட் பார்ட்டுக்குமே வந்து நான் இதே மாதிரி ப்ளீட்ஸ் எடுத்து பின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஸ்லீவ்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஸ்லீவ்ஸ் வந்து மூவ் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக பின் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஃபைனலாக மார்ஜின் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம போட போகிறோம். அதுக்கு முன்னாடி கவுன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மார்ஜின் ஸ்டிச்சஸ்மே வந்து நம்ம போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். சூப்பரான சாரீலேருந்து கவுன் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னுமே என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.